Hi everyone, through this video you are going to learn about one of the important model in regression, that is linear mixed effect model. இந்த linear mixed effect model businessல கூட யூஸ் பண்ணுவாங்க for solving their day to day problem. Here I gave one of the example. ஒரு grocery store வந்து நிறைய type of coupons யூஸ் பண்ணுறாங்க for promoting their sales. இதில் அவங்க எந்த டைப் ஆஃப் கூப்பனில் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதுக்காக அவங்க சம் கஸ்டமர்ஸை ரேண்டம் பேஸ் பண்ணி எடுக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு 10 வீக்ஸுக்கு டிஃப்ரெண்ட் கூப்பன்ஸ் கொடுக்குறாங்க. அந்த டிஃப்ரெண்ட் கூப்பன்ஸில் அவங்க எதை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஸோ எந்த கூப்பன்ஸ் வந்து கஸ்டமர்ஸை இன்னும் அட்ராக்ட் பண்ணுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி ஃப்யூச்சரில் டைப்ஸ் ஆஃப் கூப்பன்ஸை வந்து டிசைட் பண்ணிக்கலாம். Linear mixed effect, there are two types of variable used. One is fixed effect variable, another random effect. Fixed effect அப்படிங்கிறது it is fixed, constant இல்லையா. randomங்கிறது it may be changed one. Another example, predicting house price. The house price is depending on different variables அப்படிங்கிறது தெரியும் இல்லையா. So one of the variable, size of the house, number of bedrooms, அது இருக்கிற லொக்கேஷன்ஸ், டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சிட்டி. ஸோ இதெல்லாம் வந்து ஃபிக்ஸட் எஃபெக்ட் வேரியபிளாக எடுத்துக்கலாம். ரேண்டம் எஃபெக்ட் வேரியபிளாக வந்து நெய்பர்ஹுட் சிட்டி. ஸோ இதெல்லாம் ஃபிக்ஸட் எஃபெக்ட் வேரியபிளாக இருந்தாலும் அது எந்த சிட்டி பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது இல்லையா. மும்பை பக்கத்துலையா, ஹைதராபாத் பக்கத்துலையா, பெங்களூர் பக்கத்துலையா அப்படிங்கிறத பேஸ் பண்ணி அந்த ஹவுஸோட ரேட் வந்து சேஞ்ச் ஆகும். அனதர் எக்ஸாம்பிள் வந்து அனலைசிங் ரிலேஷன் பிட்வீன் டயட் அண்ட் வெயிட் லாஸ். ஸோ ஹியர் டிபெண்டன்ட் வேரியபிள் இஸ் வெயிட் லாஸ். அவங்க எவ்வளோ வெயிட் லாஸ் ஆகிறாங்க அதை வந்து ஃபிக்ஸட் எஃபெக்ட் வேரியபிளாக ஒரு 3 எடுத்துக்கிறேன். கலோரிஸ் இன்டேக் பர் டே, அவர் ஆஃப் எக்ஸசைஸ், ஏஜ், இதெல்லாம் ஃபிக்ஸட் எஃபெக்ட் வேரியபிள். இதில் ரேண்டம் வேரியபிளாக ஸ்லீப் குவாலிட்டி, ஒழுங்காக தூங்குறாங்களே, ஏன்னா அது கூட நம்ம வந்து வெயிட் லாஸை வந்து அஃபெக்ட் பண்ணோம். இன்னும் ஸ்ட்ரெஸ் லெவல் அது மாதிரி கூட எடுத்துக்கலாம். ஸோ விச் இஸ் பேஸ்ட் ஆன் நேச்சர் ஆஃப் த ஸ்டடி. So this is the example I have taken for the analysis. Study the effect of new teaching methodology on students exam score. Dependent variable exam score. Dependent variable பொறுத்த வரைக்கும் ரெக்ரெஷனில் நம்ம வந்து ஸ்கேல் டேட்டாவாக எடுக்கணும். ஒரு நாமினல் டேட்டாவோ ஆர்டினல் டேட்டாவோ எடுக்காமல் ஸ்கேல் டேட்டாவாக எடுக்கிறது எப்போவுமே பெஸ்ட்டு. ஃபிக்ஸட் எஃபெக்ட் வேரியபிளாக இங்கே வந்து நியூ டீச்சிங் மெத்தடாலஜி, ஒன்லி 2 ஆப்ஷன், எஸ் ஆர் நோ. எஸ்னா 1, நோனா 2, அவ்வளோதான். ஜெண்டர் மேலா ஃபீமேலா. இங்கே ரேண்டம் எஃபெக்டாக யூஸ் பண்ணுறது வந்து ஸ்கூல்ஸ் இல்லை, ஒரே ஸ்கூலாக எடுக்கும்போது டீச்சிங் மெத்தடில் எந்த சேஞ்சஸும் இருக்காது. டிஃப்ரெண்ட் ஸ்கூல்ஸ் உள்ளே வரும்போது அந்த ரேண்டம் எஃபெக்ட் உள்ளே வரும்போது தான் இன்னும் பெட்டர் ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் த ஈக்குவேஷன் யூஸ்டு இன் ரெக்ரெஷன் மாடல். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து லீனியர் மிக்சட் எஃபெக்ட் கூட நம்ம வந்து ஒரு ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் த SPSS ஃபைல். தெர் ஆர் 4 வேரியபிள்ஸ் இன் திஸ் அனாலிசிஸ். ஒன் இஸ் ஜெண்டர், another one is school, method of teaching, last one is score. ஸோ இங்கே வேரியபிள் வியூவில் போய் பார்த்தா தெரியும். ஸோ இதெல்லாமே நாமினல் தான், ஏன்னா எஸ்ஆர் நோ ஆப்ஷன் அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஆனால் இந்த ஸ்கோர் அப்படிங்கிற இந்த இது மட்டும் என்ன இருக்குன்னா ஸ்கேல் டேட்டாவாக இருக்குது. மெஷர்மெண்ட் இஸ் ஸ்கேல். ஸோ இது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து ஸ்கேலாக இருக்கணும். ஃபிக்ஸட் எஃபெக்ட் வேரியபிளும் ரேண்டம் எஃபெக்ட் வேரியபிளும் நாமினலாக இருக்கலாம். ஸோ லெட் அஸ் see how to do analysis. ஸோ கிளிக் அனலைஸ். இதில் மிக்சடு மாடல். ஸோ இதில் லீனியராக சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கிளிக் கண்டினியூ ஃபார் மாடல் வித் அன்கார்லேட்டட் டேர்ம். அதனால் நம்ம எதுவும் கொடுக்க வேண்டியதில்லை, ஜஸ்ட் கிவ் கண்டினியூ. ஸோ இதில் தான் நம்ம வந்து எதெல்லாம் டிபெண்டன்ட் வேரியபிள், எதெல்லாம் ஃபேக்டர் வேரியபிள் அப்படிங்கிறது கொடுக்கணும். ஸோ ஸ்கோர், எக்ஸாம் ஸ்கோர் வந்து டிபெண்டன்ட் வேரியபிள், மீதி 3மே வந்து ஃபேக்டர் தான். ஸோ அதை இதில் ரைட் சைடு மூவ் பண்ணிக்குவோம். இதில் ஃபிக்ஸட் எஃபெக்ட் ஃபேக்டர் நம்ம பார்க்குறது ஜெண்டரையும் மெத்தட் ஆஃப் டீச்சிங்கையும் தான். ஸோ ரெண்டையும் அட் த சேம் டைமாக நம்ம என்ன பண்ணிக்கணும், சூஸ் பண்ணிக்கணும். ஸோ சூஸ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிட்டோன்னா இன்ட்ராக்ஷனும் நமக்கு கிடைக்கும். ஸோ கிவ் கண்டினியூ. நெக்ஸ்ட்டு சூஸ் ரேண்டம். ஸோ இங்கே ரேண்டம் எஃபெக்ட்டுங்கிறது ஸ்கூல் தான். ஸோ அதனால் ஸ்கூலை சூஸ் பண்ணிவிட்டு கிவ் ஆட் கண்டினியூ.
ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் போய் டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நம்ம அந்த தியரி எழுது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் பேராமீட்டர் எஸ்டிமேட் ஃபார் ஃபிக்ஸட் எஃபெக்ட்டுக்கும் நம்ம கொடுத்துட்டோன்னா கண்டினியூ. நெக்ஸ்ட்டு EM மீன். ஸோ இதில் வந்து எல்லாமே நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். Ctrl+A கொடுத்துட்டு ஜஸ்ட்டு அப்படியே ரைட் சைடில் மூவ் பண்ண வேண்டியதான். ஸோ இங்கே இந்த எஃபெக்ட் மட்டும் இந்த மெயின் எஃபெக்ட் அப்படிங்கிறதுக்கு மட்டும் நம்ம இந்த ரெண்டாவதாக இருக்குது இல்லையா வான்ஃபரானி இதை கொடுத்துட்டு கண்டினியூ அண்டு ஓகே. இது டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ மெயினில் ஸ்கூல் ஏல டீச்சிங் மெத்தடாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்களா, அவங்களுடைய ஸ்கோர் என்ன 74. ஸோ டீச்சிங் மெத்தடாலஜி நியூ டீச்சிங் மெத்தடாலஜி யூஸ் பண்ணலையே அவங்களோட ஸ்கோர் வந்து 65. ஸோ பார்த்தாலே தெரியுது நியூ டீச்சிங் மெத்தடாலஜி யூஸ் பண்ணால் ஸ்கோர் ஜாஸ்தியாக இருக்குது, இல்லாட்டி ஸ்கோர் கம்மியாக இருக்குது. இங்கே ஸ்கூல் பிஏ பொறுத்த வரைக்கும் அதே தான். ஸோ நியூ டீச்சிங் மெத்தடாலஜி யூஸ் பண்ணால் 81 கிடைக்குது, ட்ரெடிஷ்னல் மெத்தட்னா 61. ஸோ இந்த மாதிரி இந்த டேபிளில் நம்ம வந்து டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸாக நம்ம இன்ட்ரோடக்ஷனுக்கு எழுதிக்கலாம். அடுத்து டைப் 3 டெஸ்ட் ஃபார் ஃபிக்ஸட் எஃபெக்ட். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஸோ இங்கே வந்து இந்த சிக்னிஃபிகண்ட் எஃபெக்ட் இருக்கா இல்லையா, இந்த எக்ஸாம் ஸ்கோர் இருக்கு இல்லையா, அதுக்கு இந்த ஜெண்டர் அப்படிங்கிற வேரியபிள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதா இல்லையா அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இந்த சிக்னிஃபிகண்ட் வேல்யூ தான் ரொம்ப முக்கியம். இந்த சிக்னிஃபிகண்ட் வேல்யூ லெஸ் தேன் 0.05 இருந்துச்சுன்னா சிக்னிஃபிகண்ட்டாக இருக்குதுன்னு அர்த்தம். அதாவது தேர்டுக்குமே இங்கே வந்து லெஸ் தேன் 0.05 தான் கிடைக்கும். பொதுவாக நமக்கு இந்த 000 கிடைக்கும்போது நம்ம ரிசல்ட் எழுதும்போது லெஸ் தேன் 0.001 அப்படின்னு போட்டு தான் எழுதணும், வெறும் 00 அப்படின்னு எழுதக்கூடாது. ஸோ இங்கே இந்த இன்ட்ராக்ஷன் எஃபெக்ட் ஜெண்டர் வித் டீச்சிங் மெத்தட் வந்து நமக்கு வந்து நாட் சிக்னிஃபிகண்ட் அப்படின்னு கிடைக்கிறது. அடுத்த நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இந்த எஸ்டிமேட். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுவோம். இந்த ரெக்ரெஷன் மாடலுக்கு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுவோம் இல்லையா, அது இந்த வேல்யூஸ் பேஸ் பண்ணி. ஸோ இதில் தேவையில்லாதெல்லாம் டெலிட் பண்ணி விட்டுட்டோன்னா நமக்கு ஒரு நீட்டான டேபிள் கிடைக்கும். ஸோ எல்லாமே தெர் இஸ் ஏ சிக்னிஃபிகண்ட் எஃபெக்ட், அவ்வளோதான். இந்த இருக்கு இல்லையா, சிக்னிஃபிகண்ட் வேல்யூ வந்து லெஸ் தென் 0.05 இருக்குன்னா அதோட எஃபெக்ட் நல்லாயிருக்கு. இங்கே பார்த்தாலே தெரியுது இதோட எஃபெக்ட்லாம் 73 -11 16 இப்படி கிடைக்கும். ஆனால் அந்த இம்பேக்ட் இல்லாத இந்த இன்டர்செக்ட் ஆகக்கூடிய இந்த இதுக்கு வந்து ஜெண்டரும் டீச்சிங் மெத்தடும் இன்ட்ராக்ஷன் ஆகுது இல்லையா, அந்த இது வந்து 0.269 தான் வருது. அப்போ லெஸ் தேன் 1. அப்புறம் இம்பேக்ட் வந்து ரொம்ப இல்லை அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். எஸ்டிமேட்டட் மார்ஜின் மீன் EM மீன்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம செட்டிங்ஸில் பார்த்தோம் இல்லையா, இதை பேஸ் பண்ணி எப்படி சிக்னிஃபிகண்ட் ஆகுது இல்லை அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம். இங்கே பார்த்தாலே தெரியுது அந்த ஜெண்டர் எஃபெக்ட் வந்து மேல் 70 மீன் கிடைக்குது, ஃபீமேல் வந்து 81. ஸோ மேலுக்கும் ஃபீமேலுக்கும் தெர் இஸ் ஏ டிஃப்ரென்ஸ், 11 டிஃப்ரென்ஸ் இருக்குல்லையா, அந்த டிஃப்ரென்ஸ் தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. 11 +11 -11 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால தான் இம்பேக்ட் இருக்குது அப்படின்னு போட்டிருக்கு. அதே மாதிரி இங்கே நியூ டீச்சிங் மெத்தடுக்கு எஸ்ஆர்னோ, எஸ்ஸுக்கு 84 கிடைக்குது, நோக்கு 67. இங்கேயுமே ஒரு வாஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இந்த இம்பேக்ட் இருக்குது அப்படிங்கிறதான் வருது. இங்கே ஜெண்டர் இன்ட்ராக்ஷன் வித் டீச்சிங் மெத்தடில் பார்த்தோம் அப்படின்னா இந்த மெயில் ஃபீமேல் ஆகட்டும் ரெண்டுலேயுமே வந்து நியூ டீச்சிங் மெத்தடாலஜி ஸ்கோர் தான் ஜாஸ்தியாக இருக்குது. இந்த ட்ரெடிஷ்னல் மெத்தடோட ஸ்கோர் வந்து கம்மியாக இருக்குது. அதனால தான் இதில் வந்து நமக்கு வந்து சிக்னிஃபிகண்ட் வந்து கிடைக்கல, நாட் சிக்னிஃபிகண்ட் அப்படின்னு. சப்போஸ் இதில் டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து சிக்னிஃபிகண்ட் கிடைச்சிருக்கும். இதை பேஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து ரிசல்ட் எழுதலாங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு இல்லையா, இதை பேஸ் பண்ணி சிம்பிளாக நம்ம இதெல்லாம் வேண்டாமோ அதெல்லாம் டெலிட் பண்ணி விட்டு நமக்கு என்ன ரிசல்ட் வேணுமோ அதை பேஸ் பண்ணி மட்டும் நம்ம ரிசல்ட் எடுத்துக்கலாம். நான் இங்கே டோட்டல் அப்படிங்கிற வேல்யூலாம் டெலிட் பண்ணி விட்டுட்டு எதை கம்பேர் பண்ணணும்னு நினைக்கிறோன்னா அந்த ரிசல்ட்டை மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ ரிலேஷன் பிட்வீன் ஜெண்டர் அண்டு நியூ டீச்சிங் மெத்தடாலஜி ஆன் எக்ஸாம் ஸ்கோர் அக்ராஸ் டிஃப்ரெண்ட் ஸ்கூல்ஸ். ஸ்கூல் பேஸ் பண்ணி தான் மெயினாக இந்த இம்பேக்ட் இருக்குது, அதனால் அதையும் சேர்த்து எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து நார்மலாக டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். நெக்ஸ்ட்டு ஃபிக்ஸட் எஃபெக்ட் டெஸ்ட்டில் வந்து எப்படி இன்டர்பிரிட்டேஷன் எழுதணும் அப்படின்னா, ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த இருக்குல்லையா, இதில் வந்து நமக்கு வேல்யூ கிடச்சி வந்து 000ன்னு கிடச்சிச்சு. பட் நம்ம அதை அப்படி ஸ்பெசிஃபை பண்ணக்கூடாது. லெஸ் தென் 0.001. ஸோ ஈக்குவல் டு 0.00 தான். பட் இது இப்படி தான் ஸ்பெசிஃபை பண்ணும்.
இதில் ஸ்டார் சிங்கிள் ஸ்டார்னால் 5% level of significance, அதே மாதிரி டபுள் ஸ்டார் அப்படின்னா 1%. ஸோ லெஸ் தென் 0.01 இந்த வேல்யூலாம் சிக்னிஃபிகண்ட் ஆகுது. இங்கே லெஸ் தென் 0.05 தான் சிக்னிஃபிகண்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம இதை இன்டர்பிரட் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு இன்டர்பிரிட்டேஷன் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த எஸ்டிமேட் பேஸ் பண்ணி நம்ம ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும் சொன்னோம் இல்லையா, இதான் இருக்குல்ல. இந்த எஸ்டிமேட்டை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறோம். ரெக்ரெஷன் அப்படின்னாலே ஒரு ஈக்குவேஷன். சப்போஸ் இயரில் கூட இப்போ இந்த இயரை பேஸ் பண்ணி நம்ம வந்து இந்த மாதிரி ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் இயரில் கூட ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவு ஸ்கோர் எடுப்பாங்க அப்படிங்கிறத நம்மளால் எஸ்டிமேட் பண்ண முடியும் பேஸ்ட் ஆன் திஸ் ஈக்குவேஷன். ஸோ I hope you understand this video. Thank you.